அன்பு நண்பர்களுக்கு காலை வணக்கம். பப்ஜி கேம் 2 நாட்களுக்கு முன்பு செய்தித்தாள்களில் பார்த்திருப்பீர்கள். பப்ஜி விளையாட்டு. இந்த விளையாட்டில் வெறித்தனமாக விளையாடிய 16 வயது ஈரோட்டை சேர்ந்த ஒரு மாணவன் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளான். அந்த மாணவன் மட்டுமல்ல, நம் சமுதாயத்தில் பலரும் பப்ஜி கேமில் வெறித்தனமாக விளையாடி நான் பார்த்திருக்கிறேன். அவர்களுக்கும் கூறிக்கொள்வது என்னவென்றால், பப்ஜி என்பது ஒரு விளையாட்டு மட்டுமே. அதில் தோற்றால் வாழ்க்கையே தோற்றுவிட்டது என்ற எண்ணம் சிலருக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். பப்ஜி விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இது ஒரு எச்சரிக்கை. அன்பு பெற்றோர்களை, குழந்தைகளுக்கு விளையாட கூடுங்கள். ஆனால் அது என்ன விளையாட்டு, அதில் எவ்வளவு நேரம் விளையாடுகிறீர்கள் என்பதை கவனித்து படிப்படியாக அவர்களை அதிலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும். கடந்த காலங்களிலும் இதேபோல் பப்ஜி கேமில் விளையாடி பல மாணவர்கள் உயிரிழந்ததை நீங்கள் செய்தித்தாள்களில் பார்த்திருப்பீர்கள். மட்டுமல்லாமல் ஹோமியோபதி மருத்துவத்தில் குழந்தைகளுக்கு ஏற்படும் சண்டித்தனம் பிரச்சனைகளுக்கு பல மருந்துகள் இருக்கின்றன. அதில் சாமமிலா என்ற மருந்து அதிக கோபம், எதற்கெடுத்தாலும் கோபப்படும், சண்டையிடும் குழந்தைகள், கீழே விழுந்து அழும், அந்த மாதிரி சண்டித்தனம் செய்யும் குழந்தைகளுக்கு ஹோமியோபதி மருத்துவத்தில் பல மருந்துகள் இருக்கின்றன. தேவைப்படும் பெற்றோர்கள் நல்ல ஒரு ஹோமியோபதி மருத்துவரை அணுகி உங்கள் குழந்தைகளை பிரச்சனைகளில் விழாமல் காப்பாற்றுங்கள். நன்றி, வணக்கம்.